வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RRBLP எக்ஸாம் ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட பேட்டர்ன்ஸ் லெவல்ஸ் அட்டெம்ப்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸ்லும் சரி ஜென்ரல் அவேர்னஸ்லும் சரி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷிஃப்ட் அதாவது செகண்ட் ஷிஃப்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கு இதுலேருந்து ஒரு பேசிஸாக எடுத்து இதுலலாம் கொஸ்டின் வரலாம் அப்படின்றத ஒரு ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஷிஃப்ட் ஆல்மோஸ்ட் போயிட்டு தான் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரால் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் அனாலிசிஸ் ஒரு ரிவ்யூ டேரெக்டாக பார்த்துலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாமா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் மேக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஜென்ரல் ரீசனிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற 4 டாபிக் கேட்பாங்க. மொத்தம் எவ்வளோ கேட்பாங்கன்னா 75 கொஸ்டின் கேட்பாங்க. 60 நிமிஷம் கொடுப்பாங்க. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து மாடரேட் லெவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வெறும் 50 தான் போட்டிருக்கீங்க, 55 தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா ஓவரால் டிஃபிகல்ட் லெவலே மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான் இருக்குது. ஓகேவா? ஓவரால் லெவல் என்ன மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான் இருக்குது. ஸோ அதனால் 55 தான் போட்டிருக்கேன், 50 தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட் லெவல் தான் இருக்குது. ஸோ 12லேருந்து 15 வரைக்கும் தான் போட முடியுது. ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஓரளவுக்கு மாட்ரேட் லெவலில் மட்டும் தான் இருக்குது, டிஃபிகல்ட் லெவலில் இல்லை. ஸோ 18லேருந்து 22 வரைக்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் வந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் NCERT புக் அப்படின்னா நார்மலாக நம்ம ஜென்ரல் சயின்ஸ் இதில் படிச்சிருப்போம், லூஷர் புக்கில் படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சோர்ஸில் கூட படிச்சிருக்கலாம். பட் ஆனால் அப் டு 10th லெவல் தான் இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் லெவலில் இருக்காமல் மேலோட்டம் தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. சரியா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மாட்ரேட் லெவல் தான். ஸோ 15லேருந்து 17 வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் செப்டம்பர் அக்டோபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 மந்த்தில் தான் கேட்டிருக்காங்க. அது ரிலேட்டடாக வந்து ஸ்டாட்டிக் அவேர்னஸ் சிலமும் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ DRDO பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்குன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது போல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து 6லேருந்து 9 வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான் இருக்குது, ஈஸி லெவல் கிடையாது ஃபஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் 50 + 55 இதுதான் நான் போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ எக்காரணத்துக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அட்டெம்ப்ட் வெளியே வந்தப்போ ஓவராலாக 75க்கு சில பேர் 62, 67 அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க எக்ஸ்ட்ரா நிறைய அட்டன் பண்ணியிருந்தா ஓகே. பட் ஆனால் வந்து நான் 50 தான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஓவராலே மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவலே தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் எவ்வளோ அக்யூரஸியாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய காரணமே கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு வியூ பார்த்துலாம். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் ஃபஸ்ட் ஷிஃப்ட். இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? யுனெஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 39A இது ரிலேட்டட் கொஸ்டின். டைரக்ட் ஸ்டேட் ஆஃப் பிரின்சிபல் பாலிசின்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 39A. அதுக்கப்புறம் DRDO ஹெட் குவார்ட்டர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கோல் ப்ரொடக்ஷன் கண்ட்ரி அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் எந்தரோடைய ஸ்டேட்டோட ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வார் ஆஃப் பானிபட் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி இன் கோல் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கண்ட்ரி இன் கோல் ப்ரொடக்ஷன். அப்புறம் பதஞ்சலி இதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ISRO பற்றின ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரிலேட்டட் டு பாபர் ஆஸ்க்ட் த நேம் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். பாபரோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே பற்றி பார்த்தீங்கன்னா கேபினட் செக்ரட்டரி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் அண்டு GK இதுலேருந்து வர கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் நடந்த விஷயங்கள்லேருந்து கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸும் அதிலிருந்து ரிலேட்டட் எடுக்கப்பட்ட ஸ்டாட்டிக் பார்ட்டும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் என்ன? ஜென்ரல் சயின்ஸு ரொம்பவே முக்கியம். ஜென்ரல் சயின்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஜென்ரல் சயின்ஸ் ஓகே. ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலேருந்து 4 கொஸ்டின் வந்திருக்கு. pH வேல்யூ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கப்புறமா சயின்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் மிரர் லென்ஸ் இமேஜ் அதாவது வந்து இப்போ கான்கேவ் மிரர் எப்படி இருக்குன்னா இது வந்து ஃபோக்கல் லென்ஸ் இங்கே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போல் இங்கே இருக்கும், கர்வேச்சர் இங்கே இருக்கும். ஸோ இந்த நடுவில் இமேஜ் வச்சாங்கன்னா இது நடுவில் ஆப்ஜெக்ட் வச்சாங்கன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்னெல்ஸ் லாவும் இது கூட ரிலேட்டட் தான். ஸோ ஸ்னெல்ஸ் லா பற்றின கொஸ்டின் வந்திருக்கு. பவர் ஹவுஸ் ஆஃப் செல் பயாலஜிலேருந்து வந்திருக்கு. மாஸ் அண்ட் ஆக்சிலேஷன் வார் ப்ரொவைடட். ஸோ மாஸ்
பர்சன்ட் ஆக்சிலேஷன் இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்புறம் ஃபோர்ஸ் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ப்ளம் பட்டிங் வீல் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இதை பற்றின ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பீரியாடிக் டேபிள் இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th அப் டு 10th லெவலில் தான் இருக்குது. ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டி லெவல் இல்லை. ஸோ ஓரளவுக்கு அந்த டெஃபினேஷன் படிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் இருந்திருக்கு. ஓகேவா? அதனால் ரொம்ப இன்டெப்த்தாலாம் கேட்கல. பட் ஆனால் வந்து மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது கொஸ்டின். சரிங்களா? சரி, இப்போ வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சாரி என்னென்ன கொஸ்டின் இல்லை, என்னென்ன மாடல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்ட்ராவாக என்னென்ன மாடல்லாம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு வியூ பார்த்துலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் ஒரு கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு கொஸ்டின், அல்ஜிப்ராவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 2. ஸோ எதுலாம் அதிகமாக கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 2, பர்சன்டேஜில் 2, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயினில் 2, ஆவரேஜில் வந்து 2 கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம மேஜர் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அப்புறம் வந்து பர்சன்டேஜ் கொஸ்டின், ப்ராப்ளம் அண்ட் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 years கொடுத்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேள்விப்பட்டோம். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்திருக்கும் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு மேலே போகலை. ஓகேங்களா? ஸோ அது போல் ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டைம் டேக்கன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 3 வருஷம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கன் தான் ஆகும். ஸோ 2 வருஷம் அப்புறம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுத்த வித்தியாசம் அந்த மாதிரி ஃபார்முலாஸில் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக போட்டுலாம். இப்போ 3 வருஷம் 4 வருஷம் சொல்கிறப்ப கொஞ்சம் கால்குலேட்டாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக போட்டலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கால்குலேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது போல் வந்து கால்குலேட் பண்ணக்கூடியதாக தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்போ ரீசனிங் பார்த்தலாம். ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த பார்ட்டில் வந்து நல்லா பண்ணவங்க கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லை. அவங்களுக்கு தான் வந்து கவுண்ட் வந்து 60லேருந்து 65 அப்படி ரேஞ்சில் போகும். ஓகேவா? இதில் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணவங்களுக்கு வந்து 60 அந்த மாதிரி ரேஞ்சில் போகலாம். நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. ரீசனிங்கில் டிஃபிகல்ட்டி லெவல் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் சீரியஸ், கவுண்டிங் ஃபிகர்ஸ், அனாலஜி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டேட்டா சஃபிஷியன்சி, லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் டிசிஷன் மேக்கிங், கிளாக் சம், ஏஜ் ரிலேட்டட், ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ், அதாவது நம்ம ரீசனிங்கில் என்னென்ன டாப்பிக்கோ அதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் தான். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இது சொல்கிறத நான் மேஜராக இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிவ்யூவில் 60லேருந்து 70 அட்டன் பண்ணியிருக்கேன், 65 அட்டன் பண்ணியிருக்கேன், 67 அட்டன் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நிறைய வந்து நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மாட்ரேட் டு ஹார்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ 55+ அட்டன் பண்ணாலே நம்ம வந்து சேஃப் ஜோன். என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் 55+. ஓகேவா? ஸோ அதனால் யாருமே பயப்பட தேவையில்லை. 55 அக்குரிஸோடு போட்டிருந்தால் தாராளமாக CBT 2க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் நான் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து என்றைக்குமே நினைக்காதீங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், CBT 2க்கு படிங்க. 55 அட்டன் பண்ணாலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிஃபிகல்ட்டி லெவலில் தான் இருக்குது. சரியா? ஸோ அடுத்த ஷிஃப்ட்டில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து லெவல்ஸ் கம்மியாக இருந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து 60 அட்டன் பண்ணிட்டாரு, 65 அட்டன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பயும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்குது. நார்மலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. மேபி அவங்களுக்கு வந்து பேப்பர் ஈஸியாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு நார்மலைசேஷன் அங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? ஒவ்வொரு ஷிஃப்ட்டை பொறுத்தும் நார்மலைசேஷன் அப்படின்றது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் டிஃபிகல்ட்டி லெவலில் பொறுத்தா இருக்கும். எப்பயுமே வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த டைமில் தான் ALPயில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. 55+ அதை அட்டன் பண்ணாலே நம்ம வந்து செகண்ட் ரவுண்டுக்கு தாராளமாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராமில் வந்து ஆக்டிவாக இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து யாராவது கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் அங்கே போஸ்ட் பண்ணுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதையும் நான் வந்து அங்கே தான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதனால் டெலகிராமில் இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து கேட்கப்பட்ட எக்ஸாக்ட் கொஸ்டினை நான் அங்கே சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதனால் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஷிஃப்ட் எழுதினவங்க இது தவிர்த்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்து ஷிஃப்ட் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் இது போல் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். இல்லை இது தவிர்த்து வேறு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.